பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி ரோஹிணி பல நாளா ஏமாத்திட்டு வந்த ஒரு விஷயத்த முத்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. விஜயா எப்படா வீட்டுக்கு திரும்ப வருவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. வந்தது வராதுமா மீனாவை போட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி வேலை மேல வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து கிட்ட இன்டைரக்டா சொல்ற மாதிரி ரோஹிணிக்கு யாருமே இல்ல, அவங்களுக்கு எல்லாம் யாரும் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்கலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி ரோஹினியோட மாமா வந்து என்னென்ன பண்ணிட்டு போயிட்டாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி மாமா பத்தின பெருமையை விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்கிற மீனா பாருங்க அத்தை என்னைய தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு ஸ்ருதி ரூம்ல பேசலான்னு போனா அவங்க ரூம் பூட்டிடுறாங்க. ரோஹிணி ரூமுக்கு போலான்னு பார்த்தா அங்க மனோஜ் வந்து இன்னைக்கு நான் வேலை தேடி போல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சரி வேற வழி இல்ல முத்து மீனா இருக்கிற ரூமுக்காக போயிடலான்னு சொல்லிட்டு அங்க போனா இங்க வந்து தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதான் ஹால்ல அவ்வளோ இருக்கு, அங்க உட்காந்து பேசுங்கன்னு முத்து சொல்லிடுறாரு. எதுக்கு வீண் வம்புன்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதியை கூப்பிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. ரோஹினியோட மாமாவே வந்து இவ்வளவு பண்ணிருக்காரு, அவங்க அப்பா மட்டும் வந்துட்டாருன்னா நாங்க இதுக்கு மேல பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி வீட்டுக்கு லிஃப்ட் எல்லாம் வச்சு ரொம்பவே லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பாவம் விஜயாக்கு வந்தது ரோஹினியோட உண்மையான மாமா இல்லங்கிறது தெரியாது. அதுக்குள்ளாட்டி அவங்க கற்பனையில நிறைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி தான் மீனா வந்து பூக்கடைக்கு போறாங்க. ஆனா விஜயா வந்து ஸ்ருதிட்டையும் ரோஹினிட்டையும் எந்த ஒரு வேலையும் வாங்குறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு சேர்த்து மீனாவை வேலை வாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹினி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஊர்ல மாமாவை நடிக்க வந்தவரால வந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹினியோட ஃப்ரெண்ட் வந்து ரோஹினி கிட்ட இதுக்கப்புறமா நீ லேட் பண்ணிக்கிட்டே இருக்காத, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல போய் முடிஞ்சிடும், மனோஜ் கிட்ட மட்டுமாவது நடந்ததெல்லாம் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹினி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப விஜயாக்கு உண்மையிலேயே ஒரு பணக்கார மருமக கிடைச்சாச்சு, இப்ப நான் போய் சொன்னா மீனாக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்காம போயிடும், அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது, கடன் வேற நிறைய வாங்கி வச்சேன், வட்டி கட்டுறதுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஹினி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து சவாரி போயிருக்காரு. போன இடத்துல சவாரிக்கு வந்தவங்க வந்து ரோஹினியோட பார்லர்ல போய் இறங்குறாங்க. இறங்குனதுமே காருக்கான வாடகையை கொடுக்காம ஸ்ட்ரைட்டா வந்து பார்லருக்குள்ள போயிடுறாங்க. இது ரோஹினியோட பார்லர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு காசு வாங்குறதுக்காக முத்து உள்ள போய் பாக்குறாரு. அங்க பார்லர் நேம்ல இருந்து எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. இத பாக்குற முத்து வந்து ரோஹினி வந்து வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தாமதிக்காம வீட்டுல இருக்க அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு. மனோஜ் தான் இவ்வளவு நாளா நம்ம ஃப்ராட் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா, ஆனா ரோஹினி வந்து மனோஜோட பெரிய ஃப்ராடா இருக்கும் போல சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து இந்த விஷயத்துக்காக ரோஹினியை கண்டிப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மனோஜ் வேலைக்கு போலங்கிற விஷயத்துல முத்து வந்து அசிங்கப்படுத்தினதுக்காகவே ரோஹினி வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. இப்ப ரோஹினி மேலேயே தப்பு இருக்கிறதால முத்து கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. சப்போஸ் அவர் மட்டும் இதை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாருன்னா ரோஹினி கண்டிப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை முத்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. என்ன நடக்குதோ இல்லையோ, ஆனா இதுக்கப்புறம் ரோஹினிக்கு பிரச்சனை தான் அதிகமாக போகுது. ஏன்னா இப்ப பார்லர் விஷயத்தை முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. இதே மாதிரி அந்த மாமாவை நடிக்க வந்தவரை சவாரிக்கு வெளியே போறப்ப பாத்துட்டாருன்னா அதோட ரோஹினி ஆட்டம் மொத்தமுமே க்ளோஸ் ஆயிரும். அந்த விஷயம் வந்து விஜயாக்கு தெரிஞ்சாதான் இவ்வளவு நாளா போய் இந்த ரோஹினியை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் புத்தி வரும். அப்பதான் நம்ம ரோஹினிக்கும் மீனா வந்து இவ்வளவு நாளா விஜயா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மத்த மருமக கூட அவங்களை கம்பேர் பண்ணி எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்கிறது ரோஹினிக்கும் தெரியும். அடுத்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.